இறைவனுக்காக இந்த உலகத்தில் பாடுகளை அனுபவிக்கும் போது அநேக வேளைகளில் சோர்ந்து போய்விடுகிறோம். ஆனால் இக்காலத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்ற எண்ணம் மனதில் வந்துவிட்டால் பாடுகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வோம். ரோமாபுரியை ஆண்ட மன்னர்களில் டயோக்ளிசியன் மிகவும் கொடுங்கோலன். 245 CE to 366 CE வாழ்ந்தான். கிறிஸ்தவர்களை கண்டாலே அவன் மிகவும் ஏளனமாக பேசுவதுண்டு. அவனது கேலி பேச்சுக்கள் கிறிஸ்தவர்களை வேதனைப்படுத்தும். ஒரு நாள் அவன் ஒரு கிறிஸ்துவ பேராயரை தன்னிடம் இழுத்து வரும்படி கூறினான். அவரை அந்த மன்னன் முன்பதாக கொண்டு வந்து நிறுத்தினார். அவன் அவரிடம், அந்த தச்சன் இயேசு இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று கேலியாக சிரித்து கொண்டே கேட்டான். பேராயரும் மிகவும் சாந்தமாக, பேரரசே, உங்களுக்காகவும் உங்கள் சாம்ராஜ்யத்திற்காகவும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்கள் மனம் திரும்பவில்லை என்றால் அந்த தச்சன் உமக்கு சவப்பட்டி செய்ய ஆரம்பிப்பார் என்றார். அதற்காக அந்த பேராயர் தன் உயிரையும் விட வேண்டியதாயிற்று. இன்றைக்கும் அதே தச்சன் நமக்காக பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறார். இவர் தச்சன் அல்லவா, இவரால் என்ன முடியும் என்று இன்றும் சந்தேகத்தோடு கேள்வி கேட்பாமல் அத்தச்சனின் கையில் நம்மை அர்ப்பணித்தால் செம்மையாக நம்மை செதுக்கி வழிநடத்துவார். மார்க் 6:3 இயேசு தச்சன் அல்லவா. Mark 6:3 Jesus the carpenter. Glory to God. Amen.